மேற்கு ஆசியாவில் போர் பதற்றம் காரணமாக உலகளாவிய எண்ணெய் வர்த்தகத்தின் இதய துடிப்பாக கருதப்படும் ஹார்முஸ் ஜலசந்தியை ஈரான் தனது முழு கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்துள்ளது. அமெரிக்கா ஈரான் மீது விதித்துள்ள பொருளாதார முற்றுகையை விலக்கினால் மட்டுமே இந்த ஜலசந்தி மீண்டும் திறக்கப்படும் என்று ஈரான் திட்டவட்டமாக கூறியுள்ளது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தலைமையிலான நிர்வாகம் ஈரானின் நிபந்தனைகளை ஏற்பதா அல்லது முற்றுகையை தீவிரப்படுத்துவதா என்ற இக்கட்டான நிலையில் உள்ளது. இதனால் உலகளவில் எரிவாயு பிரச்சனையை சந்தித்தது. ஆனால் இந்தியாவில் மட்டும் அந்த சிக்கலை மத்திய பாஜக அரசு தடுத்து நிறுத்தியதன் மூலம் மோடியின் வெளியுறவு நட்பு என்ன என்பது பலருக்கும் தெரிய வந்தது. உலகமே எரிவாயு பிரச்சனையில் இருந்த நேரத்தில் இந்தியாவுக்கு மட்டுமே ஈரான் ஹார்முஸ் நதி பகுதியை திறந்து உதவியது. ஆனால் காங்கிரஸ், திமுக போன்ற எதிர்க்கட்சிகள் எல்லாம் மத்திய பாஜக அரசுக்கு எதிராக மக்களிடம் தவறான தகவலை பரப்பின. ஆனால் மத்திய அரசோ மக்களை துளியும் சிரமத்திற்கில்லாமல் சேவைகளை வழங்கியது. இது இந்தியா மட்டுமின்றி உலக நாடுகளே மோடியின் செயல்பாட்டை பாராட்டி வருகிறது. அதன் ஒரு பகுதியாக கம்போடியாவின் எரிசக்தி துறை வளர்ச்சி மற்றும் மின் கட்டமைப்பை மேம்படுத்துவதில் இந்தியாவின் பங்கு மிக முக்கியமானது என அந்நாட்டு அமைச்சர் கியோ ரட்னக் தெரிவித்துள்ளார். மேலும் கம்போடியாவின் தொழில்நுட்ப பயிற்சி மற்றும் மின் கட்டமைப்பு விரிவாக்கத்திற்கு இந்தியா வழங்கி வரும் ஆதரவிற்கு அவர் நன்றி தெரிவித்தார். ஹார்முஸ் ஜலசந்தி முடக்கத்தால் உலகளவில் எரிசக்தி பாதிப்பு ஏற்பட்டுள்ள நிலையில் இந்தியா தனது எரிசக்தி ஆதாரங்களை வெற்றிகரமாக பன்முகப்படுத்தியுள்ளதை அவர் முன்மாதிரியாக சுட்டிக்காட்டினார். அதோடு ஆசியாவின் மின் கட்டமைப்பில் இந்தியா பெரிய பங்காற்ற வேண்டும் என்றும் அவர் விருப்பம் தெரிவித்தார். இதுதான் தற்போது உலக அரசியலில் பேசுபொருளாக மாறியுள்ளது. கடந்த காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் இந்தியாவை உலக நாடுகளிடம் நட்புறவு பேணி காக்க தவறியதால் பல இன்னல்களை இந்தியா சந்தித்தது. ஆனால் தற்போது மத்தியில் பாஜக அரசு ஆட்சிக்கு வந்த பிறகு முற்றிலுமாக மாற்றியமைத்து இந்தியாவை உலக நாடுகளுடன் நட்பு வளர்த்ததால் எங்கு போர் பதற்றம் நடந்தாலும் இந்தியாவுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் செயல்படுவதாக கூறப்படுகிறது. இதுதான் மோடியின் பவர் என்றும் காங்கிரஸ், திமுக போன்ற எதிர்க்கட்சிகள் என்னதான் மக்களிடம் தவறான தகவலை பரப்பினாலும் உலக நாடுகள் மோடியை புகழ்வதை தடுக்க முடியாது என்றே சொல்லப்படுகிறது.